வீட்டுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நீதிமொழிகள் 13:6, நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். தேவன் நம்மளை பாதுகாக்கிறார், நல்லாதான் பாதுகாத்து வச்சிருக்காரு, தேவதூதர்களை கொண்டு பாதுகாக்கிறாரு. ஆனால் இந்த வசனம் சாலமோன் எழுதியது. அவங்க சொல்றாங்க, பெரிய ஞானிங்க, உலகத்திலே பெரிய ஞானி. அவங்க சொல்றாங்க, நீதி நம்மை தற்காக்கும். நியாயமா நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்க செய்யற நியாயங்களே உங்களை பாதுகாக்கும். ஒரு நாள்னா தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறாரு வாழ்றதுக்காக. அந்த நாள் ஃபுல்லா நியாயமா நடந்துக்கோங்க, அநியாயமே செய்யாதீங்க. நல்லது செய்றீங்களோ இல்லையோ, கெடுதல் யாருக்கும் செய்திடாதீங்க. அப்படியே நியாயமா நடந்துக்கோங்க. பெரிய பெரிய நன்மைகள் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு நன்மையா கஷ்டப்பட்டு செய்துருங்க. யாருக்கும் கேடு விளைவிக்கிற மாதிரி வாயை திறந்து பேசிடாதீங்க. உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா வாயை மூடிக்கோங்க, பேசாதீங்க அவங்கள பத்தி, சரிங்களா? அப்படி நியாயமா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க நியாயம் என்ன ஆகும்? நியாயமா நடந்துக்கிறத தேவன் பார்க்கறாரு, உங்க நடத்திய தேவன் பார்க்கறாரு. ஒவ்வொருத்தருக்கு முன்பாக ஒவ்வொரு CCTV கேமரா இருக்குங்க. பரலோகம் உங்களை கண்காணிக்கிறது. அதை பொறுத்துதான் ஒருத்தருக்கு அப்படியே பாதுகாப்பு கொடுப்பாரு. உங்களுக்கு, உங்க பிள்ளைங்களுக்கு, உங்களுடைய வேலைக்கு, வியாபாரத்துக்கு, உங்க குடும்பத்துக்கு எல்லாம் பாதுகாப்பு வரும். நியாயமா நடந்துப்போம். எப்போதும் நம்ம பார்த்து நடக்கணும். 24 மணி நேரமும் பார்த்து நடந்துக்கணும். ஏனோ தானோ நான் தனியா தானே இருக்கேன், என் வீட்டுல தானே இருக்கேன், நான் இஷ்டத்துக்கு பேசுவேன் முடியாதே. ஏன்னா பரலோகம் உங்களை கண்காணிக்கிறதே, தேவன் பார்த்துட்டு இருக்காரே. அதனால இஷ்டத்துக்குலாம் பேச முடியாது. நீங்க நியாயமா நடந்துட்டீங்கன்னா உங்க குடும்பமும், உங்க பிள்ளைங்களும், உங்க பேரன் பேத்திகளும் எல்லாமே பாதுகாப்பில் கீழ் வந்துருவாங்க, பாதுகாப்பா இருப்பாங்க. உங்களுக்கு யாராவது தெரியுமாங்க? அநியாயம் செய்கிறவங்க யாராவது தெரியுமாங்க? யாராவது எப்பொழுதும் கெடுதல் செய்வாங்களா? அது மாதிரி யாராவது தெரியுமா? தெரிஞ்சால் கவனித்து பாருங்களேன். நம்ம சாலமோன் அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்க கவிழ்க்கப்பட்டு போயிடுவாங்கன்றாங்க. கவிழ்க்கப்பட்டு போவாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க, ஒன்றுமே இருக்காது அவங்களுக்கு. அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க. பாவிகள், அநியாயம் செய்கிறவங்க, கேடு செய்கிறவங்க. நியாயமாக நீங்கள் நடந்துக்கோங்க, நல்லது செய்யுங்க, யாரையும் கெடுத்து பேசாதீங்க, நல்லதாக பேசுங்க. யாரை பற்றி பேசினாலும் கெடுத்து பேசாதீங்க. பேச பிடிக்கலன்னா வாயை மூடி வச்சுக்கோங்க. நம்ம பேசுறது கூட தேவன் அதை கூட கவனிப்பாருங்க. முடிஞ்ச அளவு நல்லது செய்யுங்க, சரிங்களா? நம்ம நியாயமாக நடந்துக்கிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டேன்னா நம்ம குடும்பம், நம்ம ஆரோக்கியம் எல்லாமே என்ன ஆகும்? பாதுகாக்கப்படும். நேற்று என் பொண்ணு ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு என்கிட்ட சொன்னா, நான் கிண்டி ஸ்டேஷனில் நின்றுட்டு இருந்தேம்மா, கிண்டி பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ கண்ணு தெரியாத ஒரு பெண் அவங்க கத்திகிட்டே இருந்தாங்க, எனக்கு யாராவது தயிர் சாதம் வாங்கி கொடுங்கன்னு. நானும் அங்கே சுற்றி கித்தி நடந்து பார்த்தா எந்த கேண்டீனும் இல்லை, பிரியாணி கடை மட்டும்தான் இருந்துச்சு. நான் பிரியாணி வாங்கி கொடுத்து அவங்க அதை ஏற்றுப்பாங்களா நினச்சா, ஆனால் அவங்க வாங்கிக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னு. முடிஞ்ச அளவு நாம் நல்லது செய்யலாம்ல. ஏதோ முடிந்த அளவு நல்லது செய்யுங்க. ரொம்ப நன்மைகள், பெரிய நன்மைகள் நம்மளால் செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல. யாரையும் கெடுத்து பேசாமல், யாருக்கும் அநியாயம் செய்யாமல் இருந்தாலே போதுங்க. ஏன் நல்லதுன்னா, நாமே பாதுகாத்து கொள்ள முடியும். நியாயமாய் நடந்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்க, நீங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்து பாராம். எப்படின்னா, நம்ம நோவா என்பவரை தெரியுமாங்க? நோவா 600 வயசாக இருக்கும்போது ஒரு நாள் தேவன் கூப்பிட்டு இந்த கப்பலுக்குள்ளே ஏறினார். 600 வயசு. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அப்போ தான் நோவாவை பார்த்து சொல்கிறாங்க, நீ, உன்னுடைய மனைவி, உன் 3 பையன்க, 3 மருமகள்ங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நீ இந்த கப்பலுக்குள்ளே ஏறு, 40 நாள் மழை பெய்ய போது ஏறிடுன்றாரு. ஏன் ஏற சொன்னார்? அதற்கு காரணம் சொல்கிறாரு. இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். நீதியாக நடந்துக்கிறப்பா, நீ நியாயமாக நடந்துக்கிற, அதனால தான் உன்னை கப்பலுக்குள்ளே விடுறேன். அவங்க மனைவியை பார்த்து சொல்லலை, அந்த 3 பசங்களை பார்த்து சொல்லலை, 3 மருமகள்களை பார்த்து சொல்லலை, நோவாவை பார்த்து மட்டும் தான் சொன்னார், நீ நியாயமாக நடந்துக்கிற, நீ நீதிமான்னு சொல்கிறார். அவன் ஒருத்தனுக்காக அவன் குடும்பத்தை, அவன் பிள்ளைங்களை, அவனுடைய மருமகள்களை
அவனுக்கு பிறக்க போகும் பேரன் பேத்தி எல்லாத்தையும் காப்பாற்றினார். ஏற்றி விட்றாரு, கப்பலில் ஏற்றி விட்டு கதவை சாத்தி விட்றாரு. 40 நாள் மழை பெய்துச்சு, ஒன்றுமே ஆகலை. இந்த கப்பல் கவிழ்க்கப்பட்டு போகலை. 5 மாதம் வெள்ளம் நின்றுச்சுங்க, வெள்ளம் வடியவே இல்லை. 5 மாடி 6 மாடி தண்ணி நிற்கலை. பெரிய மலைகளை தாண்டி 15 மூலம் தண்ணி நின்றுச்சான். அப்போ கூட அந்த கப்பல் கவிழ்க்கப்பட்டு போகலை. தேவன் அப்படி பாதுகாத்துக்கிட்டார். அப்படி ஒரு பாதுகாப்பு தேவன் அந்த கப்பலுக்கு கொடுத்தார். யாருக்காக? நோவா என்ற ஒரே ஒரு மனிதனுக்காக. நோவா என்ற 600 வயசு நிறைந்த அந்த ஒரு மனிதன் நல்லவன் என்பதற்காக அந்த குடும்பத்தை காப்பாற்றினார். நீங்கள் நல்லா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க பாதுகாக்கப்படுவாங்க. அவ்வளோதான். உங்களுடைய குடும்பம், உங்கள் பேரன் பேத்திங்க எல்லாருமே பாதுகாக்கப்படுவாங்க. நீங்கள் நியாயமாக நடந்துக்கோங்க, சரிங்களா? கெடுத்து யாரையும் பேசாதீங்க. முடிஞ்ச அளவு எப்படி நல்லதாக செய்ய முடியுமோ செய்துட்டு போயிடுங்க. ஒரு நாள் என்பது நம்ம கையில் இருக்குது. அதை பொறுத்து தான் தேவன் நம்மளை பாதுகாப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க. உங்கள் பிள்ளைங்க நீங்கள் கொடுத்த இந்த நாளில் நியாயமாக நடந்துப்பாங்க, அநியாயமாக எதுவும் செய்ய மாட்டாங்க. உங்கள் பிள்ளைங்களை நடத்திய வச்சு நீங்கள் பாதுகாப்பீங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய குடும்பம், பிள்ளைங்க வேலையை, அவங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் பத்திரமா பாதுகாப்பீங்க. நன்றி. உங்கள் பிள்ளைங்களுடைய நடத்தை அவர்களை பாதுகாக்கும். எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. சாமி உமக்கு நன்றி. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த காலகட்டத்திற்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.